ஷேர் பண்ண முடிஞ்சா பண்ணலாம். ஓகே பிரபு. சாரி பிரபு, என்ன சொல்றீங்க? எனக்கு என்னன்னா, உங்களால ஷேர் பண்ண முடிஞ்சா நீங்க ஷேர் பண்ணலான்னு. அந்த நீங்க 2 minutes. 2 minutes. எப்போ 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 கிடைக்குதோ நீங்க ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, வேர்ஸ் நம்பர் 14, ஈசோபனிஷத் வேர்ஸ் நம்பர் மந்திரம் 14. சிந்து மாதாஜி, உங்ககிட்ட அந்த ஈசோபனிஷத் புக் இருக்கா? இல்ல பிரபு. ஓகே ஓகே. இந்த 14களோட மந்திரம் நான் படிக்கிறேன். சம்புத்திம் சா விநாசம் ச யஸ்தத் வேதோபியம் சஹா விநாசேன மிருத்யும் திருத்வா சம்யுக்தாமிருதம் அஷ்ணுதே. இதுதான் வந்து மந்திரம். நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பு வர வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த மந்திரத்துல என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம சுருக்கமா பார்த்தோம்னா, பகவத்கீதையில வந்து 2வது அத்தியாயத்துல வந்து ஒரு ஆத்ம தத்துவா அந்த பகுதியில வந்து 2 விஷயங்களை பத்தி பேசுறாங்க. ஒண்ணு வந்து நிரந்தரமானது, ஒண்ணு வந்து தற்காலிகமானது. ஸோ இந்த நிரந்தரமானதுக்கும் தற்காலிகமானதுக்கும் ஏதாவது உதாரணம் உங்களால தர முடியுமா? பகவத்கீதான்னு இல்ல, பொதுவாவே. உடல் உடல் நிலையற்றது, ஆத்மா நிலையானது. சோ உடல் மற்றும் ஜீவாத்மா பரமாத்மா. ஜீவாத்மா பரமாத்மா அது வந்து ரெண்டுமே நிரந்தரமானது. தற்காலிகமானதுக்கு உடல். உடல் வந்து தற்காலிகமானது மற்றும் ஆத்மா பரமாத்மா நிரந்தரமானது. ஓகே, வேற ஏதாவது உதாரணம்? மெட்டீரியல் வேர்ல்ட் பிரபு. மெட்டீரியல் வேர்ல்ட் அது வந்து டெம்பரரி, தற்காலிகமானது. அதுக்கு நிரந்தரமானது அப்ப என்னது? ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட். ஓகே, வெரி குட். ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு, ஆன்மீக உலகம் நிரந்தரமானது. ஓகே, வேற ஏதாவது? கடவுளையும் ஹியூமனையும் சொல்லாமே பிரபு. No, isn't it? God and human. No. God, கடவுள் நிரந்தரமானவர் அப்படி சொல்லாம. மனிதனும் நிரந்தரமானது தானே? மனிதன் நீங்க யார சொல்றீங்க? Yes பிரபு, yeah. ஆத்மா நிக்கல, yeah, that's not right, yeah. தேவர்கள் தற்காலிகமானது. என்னம்மா? தேவர்கள் தற்காலிகம். தேவர்கள் தற்காலிகமானவர்கள். தேவர்கள் நம்ம இதை இங்க என்ன குறிக்கிறோம்னா, அவர்கள் இருக்கக்கூடிய அந்த தகுதி அல்லது அவரோட பதவி. தேவர்களுடைய பதவி. அதுக்கு ஆப்போசிட் நிரந்தரமானது. பகவான் வந்து நிரந்தரமானவர். அனாதிர் ஆதிர் கோவிந்த சர்வ காரண காரணம். தேவர்கள் இருக்கக்கூடிய லோகங்கள், தேவர்கள் வழங்கக்கூடிய வெகுமானங்கள் அல்லது தரக்கூடிய பலன்கள் அனைத்தும் தற்காலிகமே. சரி, இத பொதுவா வந்து நம்ம எப்படி சொல்லலாம்? பொதுவா வந்து ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து நிரந்தரமானது. ஸ்பிரிச்சுவல் அபோர்டு, ஸ்பிரிச்சுவல் நேச்சர், ஸ்பிரிட் சோல், அது நிரந்தரமானது. பௌதீகமாக சம்பந்தப்பட்ட விஷயங்கள்,
பௌதீக உலகம், பௌதீக பொருள்கள், பௌதீக அந்தஸ்து, பௌதீக பதவி, பேர், புகழ், செல்வாக்கு, சொந்தங்கள், உற்றார், உறவினர்கள் இருக்கக்கூடிய அனைத்தும் தற்காலிகமானது. இது ஜென்ரலா பார்க்கலாமா? இப்படி சொல்லலாமா? Yes, Prabhu. Yeah. ஸோ நம்ம இந்த மந்திரில வந்து இதைதான் பார்க்க போறோம். இந்த மந்திரில வந்து என்னத்தை பார்க்க போறோம்னா, முக்கியமா வந்து நம்மளோட இலக்கு என்ன, நம்மளோட கோல் என்ன, நம்மளோட இலக்கு வந்து எதுவா இருக்கணும்? நிரந்தரமானதை அடைகிறது. நிரந்தரமானத நம்ம இலக்கா வைத்து கொள்ள வேண்டும். நிரந்தரமானது வந்து நம்மளோட இலக்கா இருக்கணும். ஓகேங்களா? ஆனா அதே சமயத்தில் தற்காலிகமான உள்ள விஷயங்களை பற்றியும் புரிந்து கொள்ள வேண்டும். நிரந்தரமான ஒரு விஷயத்தின் மேல் இலக்காக இருக்கும் பொழுது தற்காலிகமான விஷயத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும். சைட் பை சைட், ஒரு பாசிட்டிவ், ஒரு நெகட்டிவ். அதாவது நம்மளோட இலக்கு, நம்மளோட எண்ணம், நம்மளோட சிந்தனை, நம்மளோட விருப்பம் வந்து நிரந்தரமான ஒரு விஷயத்தில் மேல் இருக்கும் பொழுது தற்காலிகமாக வரக்கூடிய பொருள்களின் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அறிவு இருக்க வேண்டும். அல்லது என்ன ஆகுனா, நம்மளோட ஆசை, நம்மளோட சிந்தனை வந்து அது மாறிவிடும். கரெக்ட்டுங்களா? Yes, ஸோ Prabhu. இதோட மொழிபெயர்ப்பு டிரான்ஸ்லேஷன் இங்கிலீஷ்ல படிக்கிறேன். One should know perfectly the personality of Godhead Sri Krishna and his transcendental name, form, qualities, pastime, as well as the temporary material creation with his temporary demigod, men and animals. When one knows these, he surpasses death and the ephemeral cosmic manifestation with it, and in the eternal kingdom of God, he enjoys his eternal life of bliss and knowledge. ஸோ இந்த வசனத்துல வந்து சம்புத்திம் சா விநாசம் ச. சம்பூத்திம்னா வந்து கடவுள் இருக்கக்கூடிய நிரந்தரமான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணர், அவருடைய நாமங்கள், குணங்கள், அவருடைய லீலைகள் மற்றும் அவருடைய உருவம் பற்றியான விதவிதமான வெவ்வேறான அவரோட தோற்றங்கள் பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் விநாசம்னா வந்து தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த உலகம், தேவர்கள், அப்புறம் வந்து மனிதர்கள், மிருகங்கள், இதை நம்ம பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த இந்த இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம நிரந்தரமான வாழ்க்கையை அடைய முடியும். இதுதான் பகவத்கீதாலையும் சொல்றாங்க. பகவத்கீதையில என்ன சொல்றாங்கன்னா 4.9 வசனம், ஜென்ம கர்மச்சமே திவ்யம் ஏவம் யோ வைத்தி தத்வதா தியாக்துவா தேகம் புனர்ஜென்மாம் நெய்த்திமாம் இதி சோ அர்ஜுனா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜென்ம கர்மா யாரை பத்தி? ஒரு கடவுள் கிருஷ்ணரை பற்றியான பிறப்பு மற்றும் அவருடைய லீலைகள் பற்றி புரிந்து கொண்டால் மறுபிறவி கிடையாது அப்படின்ற. நம்மளுக்கு பிரபு இப்போ அது ஸ்கேன் பண்ணி அமைச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸ்லோகம் 14 அது மொழிபெயர்ப்பு படிக்க முடியுமா சிந்து மாதாஜி? படிக்கிறேன் பிரபு. ஒருவன் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரை அவரது தெய்வீக நாமம், ரூபம், குணம் மற்றும் லீலைகளுடன் பக்குவமாக அறிய வேண்டும். அது மட்டுமின்றி தற்காலிக பௌதீக படைப்பையும் அவன் தற்காலிகமான தேவர்கள், மனிதர்கள் மற்றும் விலங்குகளுடன் முறையாக அறிய வேண்டும். இவற்றை அறியும் போது அவன் மரணத்தையும் அதோடு இணைந்த நிலையற்ற பிரபஞ்ச தோற்றத்தையும் கடந்து இறைவனின் நித்தியமான ராஜ்யத்தில் ஆனந்தமும் அறிவும் நிரம்பிய நித்தியமான வாழ்வை அனுபவிக்கின்றான். எதற்காக ஒரு கேள்வி, எதற்காக வந்து இந்த பௌதிக உலகத்தை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும்? அதே சமயத்தில் எதற்காக நம் தெய்வீகமான
முழுமுதற் கடவுள் புருஷோத்தமான கிருஷ்ணரின் இடத்தை பற்றியும் அவரது தெய்வீக ஸ்பிரிச்சுவல் நேச்சர் ஆன்மீக தோற்றத்தை பற்றி எதுக்கு புரிந்து கொள்ள வேண்டும்? To go back to Godhead, so we need to know about Krishna. ஓகே. ஸோ நம்ம எந்த இடத்துக்கு போறோமோ அந்த இடத்த பத்தி நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ஸோ அதனால நம்ம கிருஷ்ணர் லோகத்தை பற்றி கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சு கொள்கிறோம். ஓகே. அதே சமயத்தில் எதற்காக பௌதிக உலகத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும்? To appreciate him. டு அப்ரிஷியேட் ஹிம். ஓகே. பௌதிக உலகம் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டோட ஒரு பவர்டட் ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி. ஓகே. அதனால அது தெரிஞ்சுக்கிறதுனால நம்மளுக்கு என்ன லாபம்? Then senses எல்லாத்தையும் you can control it. So ஓகே. கர்ம யோகம், ஞான யோகம், தியான யோகம் தெரிஞ்சாதான் பக்தி யோகத்தை you can develop more. ஓகே. வேற? இது தற்காலிக உலகன்று நாங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் இதுல இருந்து வெளியேறதுக்கான முயற்சிகள் எடுப்போம். இல்லாட்டி நாங்க இதுக்குள்ளேயே சுத்திட்டு இருப்போம். அது இதை விட வேற பெருசா ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நாங்க நினைக்க மாட்டோம். வெரி குட், வெரி குட். நல்ல பாயிண்ட். வேற? That's what, Prabhu. So we don't want to come back here when we have the knowledge. ஸோ இந்த அதாவது ஒரு விஷயம் தற்காலிகமானது, ஒரு விஷயம் ஆபத்தானது, ஒரு விஷயம் நிரந்தரம் அல்ல அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு அறிவு வரும்போது அப்பதான் உங்களுக்கு அது துறவு ஏற்படும். ரெனன்சியேஷன் வில் கம் இன் ஹார்ட். அந்த விஷயத்தை விட்டு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனதில் ஏற்பட வேண்டும். புரியுதுங்களா? ஒரு விஷயம் அதாவது ஏன் அர்ஜுனா பகவத்கீதால சண்டை போட மாட்டாரு? ஏன்னா அவர் சொல்றாரு, இந்த விஷயத்த பண்றதுனால நிறைய பாவங்கள் சேரும், நிறைய பேர் சாவாங்க, இது நல்லது கிடையாது, நல்ல விஷயம் கிடையாது, நான் ஏன் பண்ணணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஸோ ஒரு விஷயத்த பத்தி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது என்ன மாதிரியான இடம், அது எப்படி, இது இங்க நம்ம நிம்மதியா இருக்க முடியாது. ஒரு கைதி தன்னோட வாழ்நாள்ல இருக்கக்கூடிய அந்த சிறையில எப்படி அந்த சிறை ரொம்ப கொடுமையானது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாதான் அவனுக்கு அதை விட்டு வெளியே போகணும்னு ஆசையே வரும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் மெட்டீரியல் நேச்சர் ஷுட் கிவ் இம்பட்டஸ் டு கெட் அவுட் ஆஃப் மெட்டீரியல் நேச்சர். அது ஒரு தூண்டுகோலாக இருக்க வேண்டும் பக்தர்களுக்கு. அதே சமயத்தில் அந்த தூண்டுகோல் கிருஷ்ணர்கிட்ட சீக்கிரமா போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர வேண்டும். ஸோ அதனாலதான் இந்த வசனத்துல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க முழுமுதற் கிருஷ்ணர் இருக்கக்கூடிய நேம், ஃபார்ம், பாஸ்ட் டைம், அவரோட குணம், அதிசயங்கள், லீலைகள், அதை பற்றி புரிந்து கொள்ளுங்கள். அதே சமயத்தில் இந்த தற்காலிகமாக இருக்கக்கூடிய இந்த உலகத்தை பற்றி புரிந்து கொண்டால் நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். யூ கேன் அச்சீவ், யூ கேன் ரீச் வெரி ஃபாஸ்ட். சரி, இப்போ பர்பட் படிக்கலாம். பொருளுரை ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் படிங்க. உங்க ஸ்கிரீன் செக் பண்ணுங்க. பொருளுரை. மனித நாகரிகம் தனது பெயரளவு விஞ்ஞான முன்னேற்றத்தினால் விண்கலங்கள், அணுசக்தி உள்ளிட்ட பல்வேறு புதிய பௌதிக பொருட்களை உருவாக்கியுள்ளது. இருப்பினும் மக்கள் மரணமடையாமல் இருப்பதற்கும், மீண்டும் பிறக்காமல் இருப்பதற்கும், வயோதிகமடையாமல் இருப்பதற்கும், நோயினால் துன்பமடையாமல் இருப்பதற்கும் தேவையான சூழ்நிலையை உருவாக்குவதில் இந்த நாகரிகம் தோல்வியடைந்துள்ளது. ஒரு புத்திசாலி மனிதன் இத்தகு துன்பங்களை பற்றிய கேள்வியை ஒரு பெயரளவு விஞ்ஞானியிடம் எப்போதெல்லாம் முன்வைக்கின்றானோ அப்போதெல்லாம் அந்த விஞ்ஞானி பௌதிக விஞ்ஞானம் வளர்ச்சியடைந்து வருகிறது என்றும், இறுதியில் மனிதனை மரணமற்றவனாகவும்
வயோதிபமற்றவனாகவும் நோயற்றவனாகவும் மாற்றுவது சாத்தியமாகும் என்றும் மிகவும் புத்திசாலித்தனமாக பதிலளிக்கின்றான். விஞ்ஞானிகளின் அத்தகு விடைகள் பௌதீக இயற்கையின் மீதான அவர்களது அப்பட்டமான அறியாமையை நிரூபிக்கின்றது. பௌதீக இயற்கையில் ஒவ்வொருவரும் கடுமையான பௌதீக சட்டங்களின் கீழ் வாழ்கின்றனர். அனைவரும் வாழ்வின் 6 நிலைகளை நிச்சயம் கடந்தாக வேண்டும். பிறப்பு, வளர்ச்சி, பராமரிப்பு, உப பொருட்களை உருவாக்குதல், தொய்வடைதல் மற்றும் இறுதியில் மரணம். ஜட இயற்கையின் தொடர்பில் இருக்கக்கூடிய எவராலும் பரிமாணத்தின் இந்த 6 சட்டங்களை கடந்துவிட முடியாது. எனவே தேவர்கள், மனிதர்கள், விலங்குகள், செடி கொடிகள் என யாராக இருந்தாலும் ஜட உலகில் நிரந்தரமாக வாழ முடியாது. ஸோ இந்த பகுதியில் என்ன புரியுது? என்ன பாயிண்ட்? நீங்க பொருளுரை படிக்கும்போது நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அப்பதான் நம்மளால வந்து என்ன பாயிண்ட்ன்றதை நம்மளால வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இந்த உலகத்திலே சரி, ஓகே, என்ன பாயிண்ட் அதை சொல்லுங்க. யாராவது ஏதாவது பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்? The special scientist சொல்லினோம் என்னண்டா சயின்டிஸ்டால எங்கட அந்த 6 சேஞ்சஸையும் உருவாக்க இயலாது. But they are saying they can work on it. They are going to work on it. உருவாக்க இயலாதா, தடுக்க இயலாதா? உருவாக்குறது யார் உருவாக்குறா? சயின்டிஸ்ட். கடவுள். பௌதிக உலகத்தின் அது இயல்பு தன்மை, இந்த 6 மாற்றங்கள். ஆனா சயின்டிஸ்ட்னால தடுக்க முடியாது. உருவாக்க தடுக்க முடியாது. ஓகே, வெரி குட். ஸோ இந்த உலகத்துல வந்து முதல் நிலை அறிவு உள்ள மனிதர்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த விஞ்ஞானிகள்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஆனா இந்த பகுதி ஈசோபனிஷத் என்ன சொல்லுதுன்னா, அவங்கதான் வந்து அறியாமையில இருக்காங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பௌதிக உலகத்துல எந்த ஒரு மனிதரை நாம் மிகுந்த அறிவாளியாக கருதுகிறோமோ அதே மனிதன் வந்து ஒரு தாழ்ந்த அறியாமையில் இருக்கின்றான். ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ ஒரு புத்திசாலி மனிதன் போயிட்டு சயின்டிஸ்ட் கிட்ட கேட்கறான், சார் நாங்க வந்து கஷ்டப்படுறோம், எனக்கு வந்து நோய் வருகிறது, எனக்கு முதன்மை அதாவது தோய்வடைகிறேன், எனக்கு வியாதி வருகிறது, நான் இறப்பை சந்திக்க நேரிடுகிறேன், இதிலிருந்து என்னை காப்பாற்றுங்கள் அப்படின்னு கேட்டா சயின்டிஸ்ட் என்ன சொல்றாரு? நாங்க வந்து நிறைய ப்ரோக்ரஸிங், வி ஆர் வெரி ப்ரோக்ரஸிங் இன் சயின்ஸ். நாங்க வந்து நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? அட்டாமிக் பாம் கண்டுபிடிச்சிருக்கோம், சேட்டலைட் ஸ்பேஸ் ஷிப் கண்டுபிடிச்சிருக்கோம், அட்டாமிக் எனர்ஜி போட்டா எல்லாம் வெடிக்கும், ஹிரோஷிமா நாகாசாகி, இந்த மாதிரி பேசுவாங்க. ஆனா அதெல்லாம் வந்து அழிவை இன்னும் அதிகப்படுத்துகிறதே தவிர்த்து ஒரு கட்டுண்ட ஆத்மாவை நோயிலிருந்தோ அல்லது வியாதியிலிருந்தோ காப்பாற்ற முடியாது. ஏன்னா அவங்களுக்கு தெரியல இந்த பௌதிக உலகத்தின் சக்தி 6 மாற்றங்களை தருகிறது. பிறப்பு, இறப்பு, பராமரிப்பு, ப்ரொடக்ஷன், அப்புறம் தோய்வடைகிறது, அப்புறம் வந்து அழிவுறது. 6 சேஞ்சஸ்: பர்த், growth, மெயின்டெனன்ஸ், ப்ரொடக்ஷன், டிட்டோரியேஷன் அண்ட் டெத். இந்த 6த்தையும் நிறுத்த முடியாது. அவங்க என்ன நினைச்சாலும் நிறுத்தவே முடியாது. அது யாரா இருந்தாலும் அந்த மாற்றத்துக்கு உட்படுவார்கள். எந்த ஒரு பௌதீக விஷயமாக இருந்தாலும் அந்த பௌதீக சக்தியின் ஆற்றத்தில் ஈடுபடுவார்கள். அது தேவர்களாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, அது மிருகமா இருந்தாலும் சரி, இந்த 6 மாற்றங்களை அவர்கள் நேரிடுவார்கள், சந்திப்பார்கள். இதை எந்த ஒரு பெரிய, அதாவது மிக பெரிய விஞ்ஞானியாக இருந்தாலும் கூட இதை தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா ஃபால்ஸ் ப்ராமிஸ் சொல்லுவாங்க, நாங்க பண்ணிடுவோம், கவலைப்படாதீங்க அப்படி. புரியுதா? ஏதாவது கேள்வி இருக்கா?
அடுத்த பேராகிராஃப் படிங்க மத்தேயு. உயிரினங்களுக்கு ஏற்றவாறு ஆயுள் வேறுபடுகிறது. இந்த பிரபஞ்சத்தினுள் இருக்கக்கூடிய உயிரினங்களிலேயே முதன்மையானவரான பிரம்மதேவர் கோடிக்கணக்கான வருடங்கள் வாழ்கின்றார். சின்னஞ்சிறு குருவியோ சில மணி நேரம் மட்டுமே வாழ்கிறது. ஆயினும் பௌதீக உலகிலுள்ள எவராலும் நிரந்தரமாக இங்கேயே வசிக்க முடியாது. அனைத்தும் சில குறிப்பிட்ட சூழ்நிலைகளின் கீழ் பிறக்கின்றன, படைக்கப்படுகின்றன, சில காலம் தங்குகின்றன, மேலும் தொடர்ந்து வாழக்கூடியவையாக இருப்பின் அவை வளர்கின்றன, இனப்பெருக்கம் செய்கின்றன, படிப்படியாக குன்றி இறுதியில் அழிந்து விடுகின்றன. இந்த சட்டங்களின்படி கோடிக்கணக்கான வேறுபட்ட பிரபஞ்சங்களில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான பிரம்மாக்களும் கூட இன்றோ நாளையோ மரணத்திற்கு உட்பட்டவர்களே. எனவே மொத்த பௌதீக பிரபஞ்சமும் மர்த்திய லோகம் மரணத்தின் இடம் என்று அறியப்படுகிறது. அடுத்த பேராகிராஃப் அந்த வசனம் வரையும் படிங்க மாதாஜி. இந்த இடத்தை மரணமற்ற இடமாக மாற்றுவதற்கு பௌதீக விஞ்ஞானிகளும் அரசியல்வாதிகளும் முயல்கின்றனர். ஏனெனில் மரணமற்ற ஆன்மீக இயற்கையை பற்றிய தகவல் அவர்களிடம் இல்லை. வேத சாஸ்திரங்களை பற்றிய அவர்களது அறியாமையே இதற்கான காரணமாகும். அவை முதிர்ந்த தெய்வீக அனுபவத்தின் மூலமாக உறுதி செய்யப்பட்ட முழுமையான ஞானத்தினால் நிறைந்துள்ளன. துரதிர்ஷ்டவசமாக வேதங்கள், புராணங்கள் மற்றும் இதர சாஸ்திரங்களில் இருந்தும் அறிவை பெறுவதில் நவீன மனிதன் வெறுப்புடையவனாக இருக்கின்றான். இங்க என்ன சொல்றாங்க? மத்திய லோகா அப்படின்றாங்க. மத்திய லோகானா என்ன அர்த்தம்? மரணத்தின் இடம். அது எதை குறிக்கிறது? பூலோகம். பூலோகம். இந்த பௌதீக உலகம் அனைத்துமே மத்திய லோகம் ஆகிறது. ஆனா இந்த மத்திய லோகத்துல இருக்கின்ற வெவ்வேறு லோகங்களுக்கு ஏத்தாறு போல அவங்களோட வாழ்வு ஆயுள் வந்து மாறும். பிரம்மலோக்கானா அவங்க நிறைய நாள் வாழ்வாங்க. தப்பலோக்கா, ஜனலோக்கா, மத்தலோக்கா, அந்த மாதிரி நிறைய இருக்கு லோக்கா. இந்த பூலோகம், இந்த இடத்துனா மேக்சிமம் எவ்வளவு நாள் வாழ்வாங்க? 100 years. ஷூரா? That's what they say. I don't know. 100 yearsனா நீங்க நம்ம நியூஸ் பேப்பர்ல பாப்போமே. சோ மத்திய லோகா வந்து மரணம் வந்து 100 years சொல்றாங்க. ஓகேங்களா? ஆனா இதுவே வந்து மேலோகம் போனீங்கன்னா நம்மளோட ஒரு வருஷம் வந்து அவங்களுக்கு ஒரு நாள் மாதிரி. நம்மளோட ஒரு வருஷம் வந்து தேவலோகத்துல வந்து ஒரு நாள். 6 மாசம் பகல், 6 மாசம் இரவு. ஒரு நாள் நம்ம ஒரு நாள்ல வந்து 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு இருக்கிறது அல்லவா? அந்த ஒரு நாள் வந்து அவங்களோட ஒரு நாள் நம்மளுக்கு வந்து ஒரு வருஷம். அப்ப பாத்துக்கோங்க. அப்ப அவங்க 100 வருஷம் வாழ்ந்தாங்கன்னா நிறைய நாள் வாழ்வாங்க. அப்ப அது பிரம்மலோக பண்ணீங்கன்னா இன்னும் அதிகம். சோ மேல போக 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 நாட்கள் வந்து அதிகம். ஆனா கண்டிப்பாக மரணம் உண்டு. இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பூச்சி இருக்கும். அது காலையில பிறக்கும், மத்தியானம் வளரும், இனப்பெருக்கத்தில் ஈடுபடும், சாயங்காலம் இறந்துரும். ஒரு நாள் தான் வாழ்க்கை. அந்த பூச்சியோட வாழ்க்கை வந்து ஒரு நாள். சில பூச்சி பாக்டீரியா பாத்தீங்கன்னா சில மணி நேரம், 2 மணி நேரம், 4 மணி நேரம் தான். ஸோ அதோட கம்பேர் பண்ணா அதுவும் வாழ்க்கையில வாழுது. அதோட கம்பேர் பண்ணா நம்ம வாழ்வு அதிகமா இருக்கு. ஸோ இப்போ இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஆலமரம், அரச மரம் பாத்தீங்கன்னா 100 வருஷம், 100, 200 வருஷம், 300 வருஷம்னுவாங்க. 1000 வருஷம் இருக்கு இந்த மரம் அப்படின்னுவாங்க. ஸோ ஒரு ஸ்பீஷீஸ்க்கும் அந்த இடத்திற்கு ஏத்தாற் போல தன்னோட வாழ்வு ஆயுள் வந்து மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனா எல்லாருக்குமே மரணம் உண்டு. ஆனா இங்க இருக்க விஞ்ஞானிகள் மற்றும் வந்து அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்க? இந்த இடத்த வந்து நான் வந்து மரணமே இல்லாத இடத்தா மாத்த போறேன். அது முட்டாள்தனம். ஏன் முட்டாள்தனம் அப்படின்னா அறியாமையில பேசுறாங்க. எதனால அறியாமையில பேசுறாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி டெத்லெஸ் தான். நம்மளுக்கு அழிவுன்றதே கிடையாது. ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. அதே சமயத்தில் இந்த உடலை நாம் பாதுகாக்க முடியாது. இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியல. ஏன்?
ஏன்னா அவங்களுக்கு வந்து வேதாஸ், புராணாஸ், இந்த மாதிரியான ஈசோபனிஷத், பகவத்கீதா இது மாதிரி எந்த மாதிரியான ஒரு அறிவும் அவங்களுக்கு இல்லை. அதனால அறியாமையில பேசுறாங்க. புரியுதுங்களா? சோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த சக்திகளை பத்தி பார்க்க போறோம். பாரா, அபாரா சக்தி, அவித்யா, அதே மாதிரி வியாக்தா, அவ்யக்தியா, அதாவது மேனிஃபெஸ்ட், அன்மேனிஃபெஸ்ட். இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கலா இருக்கும். இது நம்ம கொஞ்சம் ரீட் பண்ணலாம். ரீட் பண்ணி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க வந்து என்ன 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 இந்த ஈசோபனிஷத்துல என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுக்கு புரியணும். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எந்த உலகத்துல எந்த 17 ஈரேழு 14 உலகத்தில் எந்த உலகத்தில் இருந்தாலும் அது தற்காலிகமே. அது தற்காலிகமே. ஸோ இதெல்லாம் சொல்லிட்டக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த இதுல எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்கன்னா, கிருஷ்ணனோட லோகம் எப்படி, அந்த லோகத்தை எப்படி அடைவது, அதற்கான வழி என்ன, நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்றத இந்த மந்திரத்துல சொல்லுவாங்க. ஸோ இந்த லோகம், அதை நம்ம இருக்கிற இடத்த பத்தி பேசுறாங்க. இந்த இருக்கிற இடத்த எப்படி வந்து தற்காலிகமானதுன்றத சொல்றாங்க. நம்ம போகக்கூடிய இடம் என்ன, அந்த இடத்துக்கு எப்படி நம்ம போகிறது, நம்ம என்ன பண்ணும் அப்படின்றதும் சொல்லுவாங்க. ஸோ விஷ்ணு சக்தி பராப்ரோக்தா கஷேத்ரங்ய ததாபரா அவித்யா கர்ம சம்ஞான்ய திருத்தியா சக்தி ரிஷ்யத்தே. படிங்க மாதாஜி. முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணு பல்வேறு சக்திகளை பெற்றுள்ளார். அவை பரா உயர்ந்த சக்தி என்றும் அபரா தாழ்ந்த சக்தி என்றும் அறியப்படுகின்றன. ஜீவன்கள் உயர்ந்த சக்தியை சார்ந்தவர்கள். நம்மை தற்போது பயன்படுத்தியுள்ள ஜட சக்தியானது அவருடைய தாழ்ந்த சக்தியாகும். இந்த சக்தியின் மூலமாகவே பௌதிக படைப்பு சாத்தியமாக்கப்பட்டுள்ளது. இதுவே எல்லா ஜீவன்களையும் அறியாமையில், அவித்யாவில் மறைத்து வைத்து பலநோக்கு செயல்களை செய்யும்படி தூண்டுகிறது. இருப்பினும் இந்த தாழ்ந்த ஜட சக்தியிலிருந்தும் ஜீவன்களிடமிருந்தும் வேறுபட்டதான பகவானுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. அந்த உயர்ந்த சக்தி பகவானுடைய நித்தியமான மரணமற்ற உலகத்தை உள்ளடக்கியதாகும். இது பகவத்கீதையில் 8.20 உறுதி செய்யப்பட்டுள்ளது. பராஸ்தஸ்மாஸ்து பவ்யன்ய வியாக்தோ அவ்யக்த சனாதனஹ யா ச சர்வேஷு பூதேஷு நாஸ்தஸ்யு ந வினஷ்யதி. சூரியன், சந்திரன், வெள்ளி உட்பட மேல்நிலை, கீழ்நிலை, நடுநிலை என எல்லா பௌதீக லோகங்களும் பிரபஞ்சம் முழுவதும் சிதறி கிடக்கின்றன. இந்த லோகங்கள் யாவும் பிரம்மாவின் ஆயுள் வரை மட்டுமே நீடிக்கின்றன. சில கீழ்நிலை லோகங்களோ பிரம்மாவினுடைய நாளின் இறுதியில் அழிக்கப்பட்டு அவருடைய மறுநாளில் மீண்டும் படைக்கப்படுகின்றன. மேலுலகங்களில் காலம் வேறு விதமாக கணக்கிடப்படுகிறது. நம்முடைய கணக்கின்படி ஒரு வருடம் என்பது பல்வேறு மேலுலகங்களில் ஒரு பகலையும் இரவையும் கொண்ட 24 மணி நேரத்திற்கு சமமானதாகும். பூமியின் 4 யுகங்கள் சத்திய, திரேதா, துவாபர மற்றும் கலி மேலுலக கால கணக்கின்படி அவர்களுக்கு 12,000 வருடங்கள் மட்டுமே நீடிக்கின்றன. அது போன்ற கால கணக்கினை 1000ஆல் பெருக்கினால் அது பிரம்மாவின் ஒரு பகலாகும். பிரம்மாவின் இரவும் அதே கால அளவாகும். அத்தகு பகல்களும் இரவுகளும் மாதங்களாகவும் வருடங்களாகவும் ஒன்று சேர்க்கப்பட்டு அது போன்ற 100 வருடங்கள் பிரம்மா வாழ்கின்றார். பிரம்மாவினுடைய ஆயுளின் இறுதியில் மொத்த பிரபஞ்ச தோற்றமும் அழிக்கப்படுகிறது. ஸோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நிறைய சக்திகளை பத்தி பேசுகிறார்கள். பராசக்தி, அபாராசக்தி. நம்ம புரிஞ்சுக்கிறது இதுதான். அதாவது வந்து ஒண்ணு ஆன்மீகம், இன்னொன்னு வந்து பௌதீகம். நம் உயிர்வாளிகள் அனைத்தும் பராசக்தி, சுப்பீரியர் எனர்ஜி இல்லைன்னா பராசக்தின்றாங்க. ஜடப்பொருள்கள் அனைத்தும் இன்ஃபீரியர், அபாராசக்தி. நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த பராசக்தியான உயிரினங்கள் எதற்காக பௌதீக விஷயத்தில் அல்லது பௌதீக செயல்களை செய்கின்றனர்? ஏன் அப்படின்றால் அவித்யா.
அவித்யா காரணமாக நம் ஒரு பௌதிக செயலில் ஈடுபடுகின்றோம். சோ இத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ 2 வகையான சக்திகள். ஒன்று பௌதிகமான சக்தி, இன்னொன்னு ஆன்மீகமான சக்தி. பௌதிக சக்தி இந்த உடல் மற்றும் ஜட பொருட்கள். ஆன்மீக சக்தி இந்த உயிர்வாளி ஆத்மா. அறியாமையின் காரணத்தினால் மூடப்படுகிறது. இந்த ஆத்மா அறியாமையின் காரணத்தினால் மூடப்படுகிறது. அதனால நம்ம பௌதிக செயல்களில் ஈடுபடுகின்றோம். இந்த இடம் பாத்தீங்கன்னா பௌதிக உலகம், ஆன்மீக உலகம். இந்த ஆன்மீக உலகமும் பராசக்தி தான். ஏனென்றால் இந்த தற்காலிகமான உலகம் தற்காலிகம். இது நிரந்தரமா கிடையாது. சோ நிரந்தரமான ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா அது பராசக்தி, சுப்பீரியர் எனர்ஜி. இது கொஞ்சம் டெக்னிக்கல். இது பகவத்கீதா நம்ம 7th சாப்டர்லயும் பார்த்திருக்கோம். 2 எனர்ஜி, இன்ஃபீரியர் அண்ட் சுப்பீரியர். சோ நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மேலோகம், அப்பர், மிடில், லோவர். கீழ் உலகம் இருக்கு, நடுல நம்ம இருக்கும், மேல உலகம் இருக்கும். எல்லாத்துலயும் அந்த வாழ்வின் ஆயுள் வித்தியாசமாக இருக்கும். இடத்துக்கு ஏத்தாற் போல மாற்றம் இருக்கிறது. நீங்க எங்க இருக்கீங்களோ அதுக்கேத்த மாதிரியான ஆயுள். சோ பிரம்மலோகம் இருந்தீங்கன்னா பிரம்மா ரொம்ப வருஷம் இருக்காரு, கோடிக்கணக்கான வருஷத்துல வாழ்வார். ஆனா அழிவு உண்டு. நம்ம 100 வருஷம் வாழ்றோம், ஆனா பிரம்மா ரொம்ப வருஷம் வாழ்றாரு. திவ்ய யுகா, 1000 திவ்ய யுகா. ஒரு திவ்ய யுகானா 4 சேர்ந்தது. சத்யா, திரேதா, துவார்பா அண்ட் கலி. அது ஒண்ணு சேர்த்தீங்கன்னா 12,000. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா இன்டூ 1000 டைம், அதுதான் 1 day இன்டூ 100. ஸோ பிரம்மா 120 மில்லியன், நிறைய இயர்ஸ், ரொம்ப வருஷம் வாழ்வார் பிரம்மா. ஆனா என்ன, கடைசியில மரணத்தின் வாயிலிருந்து தப்பிக்க முடியாது. அது நம்ம புரிஞ்சுக்கணும். அது போல கீழோகம், மேலோகம், நடுல இருக்க லோகம். இப்ப அடுத்தது என்ன பார்க்க போறோம்னா, என்ன ஆகும், பிரம்மா ரொம்ப வருஷம் வாழ்றாரு, அவரோட ஒரு நாள் முடியும் போது என்ன ஆகும் கீழ் லோகத்துல, அவர் இறக்கும் போது என்ன ஆகும் அப்படின்றத பத்தி சொல்லுவாங்க. இது ஜஸ்ட் கிரியேஷன், எப்படி இந்த உலகம் உருவாக்கப்பட்டது அப்படின்றத சொல்றாங்க. எதற்காக சொல்றாங்கன்னா, நம்ம எங்க அதாவது நம்ம மேலோகம் போகணும்னு ஆசைப்படுவோம். ஏன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுவோம். எங்க போனாலும் மரணம் உறுதி, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளோட நோக்கம் மரணத்தை தவிர்க்க வேண்டும். மரணத்தை தவிர்க்க வேண்டும் என்றால் அதற்கு நம் இந்த மிருத்திய லோகத்தில் இருந்து விடுபட வேண்டும். As long as you are staying in மிருத்திய லோகா, you will experience death. There is no escape. So நம்மளோட புரிஞ்சுக்கணும், நம்ம எங்க போனாலும் இதுதான் பிரச்சனை. ஸோ ஜெயிலுக்குள்ள எந்த இடத்துக்கு போனாலும் பிரச்சனை உண்டு. புத்திசாலித்தனமாக ஜெயிலை விட்டு வெளியே போகணும். அதுதான் நம்மளோட புரிதலாக இருக்க வேண்டும். ஸோ இது டிஃப்ரெண்ட் இடம்லாம் கொடுத்துருக்காங்க. ஜனலோகா, பிரம்மலோகா, தப்பலோகா. இதுக்கெல்லாம் நிறைய ப்ராசஸ் மூலமாக அடைஞ்சிடலாம். ஆனா இந்த இடத்தை விட்டு, இந்த மிருத்திய லோகா விட்டு வெளியே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா ஒன்லி பக்தி செஞ்சா மட்டும்தான் வெளியே போக முடியும். அதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். அது கர்ம யோகா கிடையாது, தியான யோகா கிடையாது. கர்ம யோகா பண்ணீங்கன்னா நீங்க சொர்க்கலோகம் போகலாம், மேலோகம் போகலாம். தியான லோகா பண்ணீங்கன்னா அதற்கும் மேல இருக்க தப்பலோகா, பிரம்மலோகெல்லாம் பண்ணலாம். அஷ்டாங்க யோகா இல்ல யோக சித்திலாம் பண்ணீங்கன்னா பிரம்மன் அடையலாம். ஆனா பகவானுடைய இடத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு ஒரே ஒரு வழி பக்தி யோகா மட்டும்தான். அதை நம்ம பார்ப்போம், என்னன்னு சொல்றேன். ஸோ இப்ப நம்ம அந்த மிருத்திய லோகா, வியாக்தா, அவ்யக்தா, அதாவது அதை பத்தி நம்ம படிப்போம். படிங்க மாதாஜி. சூரியன், சந்திரன்
போன்ற லோகங்களில் வசிப்பவர்கள், மத்திய லோகமான இந்த பூலோகத்தில் வசிப்பவர்கள், கீழ்நிலை லோகங்களில் வசிப்பவர்கள் என அனைவரும் பிரம்மாவின் இரவு நேரத்தில் ஏற்படும் பிரளய நீரில் ஐக்கியமாகி விடுகின்றனர். இத்தருணத்தில் எந்தவோர் உயிரினமும் தமது தோற்றத்தை வெளிப்படுத்துவதில்லை. அவை ஆன்மீகமாக தொடர்ந்து வாழ்கின்றன என்ற போதிலும் இந்த தோன்றாத நிலையானது அவ்யக்த என்று அறியப்படுகிறது. மேலும் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பிரம்மாவினுடைய ஆயுளின் இறுதியில் அளிக்கப்படும் போது அதுவும் அவ்யக்த நிலை எனப்படுகிறது. ஆனால் இந்த இரண்டு அவ்யக்த நிலைகளும் அப்பால் மற்றொரு அவ்யக்த நிலையும் உள்ளது. அதுவே ஆன்மீக சூழ்நிலை அல்லது ஆன்மீக இயற்கை எனப்படுகிறது. அந்த சூழ்நிலையில் எண்ணிலடங்காத ஆன்மீக லோகங்கள் இருக்கின்றன. இவை நித்தியமாக நிலைத்திருப்பவை. பிரம்மாவினுடைய ஆயுளின் இறுதியில் இந்த பௌதிக பிரபஞ்சத்தினுள் இருக்கக்கூடிய எல்லா உலகங்களும் அழிவுறப் போவதிலும் அவை நீடித்து நிலைக்கின்றன. ஒரு பிரம்மாவினுடைய அதிகார எல்லைக்குள் பல்வேறு பௌதிக பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. அவரை போன்ற பல்வேறு பிரம்மாக்களின் அதிகார எல்லைக்குள் உட்பட்ட இந்த மாபெரும் பிரபஞ்ச தோற்றமானது பகவானுடைய சக்தியின் கால் பகுதி மட்டுமே. ஏகபாத் விபூதி இது பகவானுடைய கீழ்நிலை சக்தியாகும். பிரம்மாவினுடைய எல்லைக்கு அப்பால் த்ரிபாத் விபூதி, பகவானுடைய முக்கால் பகுதி சக்தி எனப்படும் ஆன்மீக இயற்கை உள்ளது. இதுவே பராபிருக்ருதி எனப்படும் உயர்ந்த சக்தியாகும். நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ஒரு உதாரணம் தரேன். இப்ப நம்ம முழிச்சிட்டு இருக்கோம். நைட்ல தூங்க போகும்போது நம்மளுக்கு என்ன நடந்துனே தெரியல. ஆனா உயிரோட இருக்கும். ஆனா நைட்ல நம்ம தூங்கும் போது அப்புறம் திருப்பி காலையில இருந்தோடனே நம்மளுக்கு விழிப்போது. ஓகே, அது போல பிரம்மாவோட இருள் நேரம், அதாவது பகல் நேரம், இருள் நேரம் வரும்போது எல்லா உலகத்துல இருக்க ஜீவராசிகள் மற்றும் இந்த உலகம் எல்லாம் அன்மேனிஃபெஸ்ட், அதாவது ஒரு தூங்கும் நிலைக்கு செல்லப்படுகிறது. திருப்பியும் பிரம்மா அடுத்த நாள் எழுந்து கிரியேஷன் பண்ணும்போது திருப்பியும் அது மேனிஃபெஸ்ட் ஆகுது. வியாக்தா, அவ்யக்தா, வியாக்தா. எப்படி நம்ம ஒரு மனிதன் தூங்கும் பொழுது நம்மளுக்கு எதுவுமே எல்லாமே தெரியாம ஒரு தூக்கத்துல இருக்கும், ஆழ்ந்த தூக்கத்துல. அதுக்கப்புறம் எழுந்தக்கப்புறம் நம்மளுக்கு எல்லாம் தெரியுது. அது போல ஒரு பிரளயம் போதும் ஜீவராசிகள் ஒரு தூங்க நிலையில் செல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் திருப்பியும் கிரியேஷன் போது திருப்பியும் அந்த ஜீவராசிகளுக்கு பொருத்தமான உடல்கள் தரப்படுகிறது. இது பல வகையான பிரளயங்கள் இருக்கு. பிரம்மாவோட ஒரு நைட்டு, பிரம்மா ஆயுடு, அதுக்கப்புறம் பிரம்மா ஆயுளுக்கு அப்புறம் இந்த உலகமே பிரபஞ்சம் மகாவிஷ்ணு உடல்ல போறது. இதெல்லாம் கொஞ்சம் டெக்னிக்கல். நம்ம புரிய வேண்டியது என்னன்னா, அழிவு என்றது கிடையாது. ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. ஒரு காலகட்டத்துல பிரம்மா தூங்கும் பொழுது அது நம்ம ஆத்மா எல்லாம் ஒரு தூங்கும் நிலைக்கு செல்லப்படுகிறது. திருப்பியும் ஒரு உடல் கிடைக்கிறது. அதே மாதிரி பிரம்மா அழியும் பொழுது, பிரம்மா 100 வருடங்கள் வாழ்ந்து மாறும் பொழுது அதே சமயத்துல ஒரு தூங்கு நிலையில போது திருப்பியும் வேற ஒரு உடல் கிடைக்கும். புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம். ஒரு சம்சார சக்கரத்துல சுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு உடல் கிடைக்கிறது, உடல் விடுறோம், அதுக்கப்புறம் தூங்கு நிலையில போறோம், திருப்பி ஒரு உடல் கிடைக்குது, அப்புறம் மாத்திக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது அந்த உலகத்துல இப்ப இந்த மொத்த ஒரு பிரபஞ்சம், இந்த பௌதிக பிரபஞ்சம் முழுவதுமே ஒரு கால்வாசி தான். ஒரு கிரியேஷன் அப்படி எடுத்துக்கிட்டோம்னா 1/4 பௌதிக உலகம், 3/4 ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு. ஆன்மீக உலகமோட பெருசு, அதாவது கிரியேஷன்னா பாத்தீங்கன்னா 3/4, 3 மடங்கு பெருசு. 1 மடங்கு தான் இந்த பௌதிக உலகம். எல்லாம் நினைப்போம் பௌதிக உலகம் ரொம்ப பெருசா இருக்கே, பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சே, இது அதிகமாயிடுச்சே. இதெல்லாம் ஒரு கால்வாசி தான். அப்போ ஆன்மீக உலகம் எவ்வளவு பெருசுன்னு பாத்துக்கோங்க. அதே சமயத்தில் இந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து லோகங்களும் நிரந்தரமானது. இந்த பிரம்மா தூங்கும் போது அந்த இடம்லாம் காலி ஆகுதுல, இடம், தேவர்கள் எல்லாருமே அவ்வியக்த தூங்க நிலைக்கு போயிடுவாங்க, திருப்பி வருவாங்க. அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. என்றுமே இருக்கக்கூடிய நிரந்தரமான உலகம் அந்த ஆன்மீக உலகம். இப்ப அடுத்த அந்த ஆன்மீக உலகத்துல யார் இருக்கா, அந்த ஆன்மீக உலகத்தை எப்படி அடையலாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் பேராகிராஃப். சொல்லுங்க மாதாஜி.
அந்த ஆன்மீக இயற்கையினுள் வசிக்கக்கூடிய முதன்மையான பரமபுருஷன் பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே. பகவத்கீதையில் 8.22 உறுதி செய்யப்பட்டுள்ளபடி களங்கமற்ற பக்தி தொண்டினால் மட்டுமே அவரை அணுக முடியும். ஞானம், யோகம் அல்லது கர்ம வழிமுறைகளின் மூலமாக அவரை அணுக முடியாது. பலனை எதிர்பார்த்து செயல்படும் கர்மிகள் தங்களை சூரியன், சந்திரன் உள்ளிட்ட ஸ்வர்க்க லோகங்களுக்கு உயர்த்தி கொள்கின்றனர். ஞானிகளாலும் யோகிகளாலும் அதை காட்டிலும் உயர்ந்த லோகங்களான மகரலோகம், தபலோகம் மற்றும் பிரம்மலோகத்தை அடைய முடியும். பக்தி தொண்டின் மூலமாக அதிக தகுதிகளை பெறும்போது அவர்களால் ஆன்மீக இயற்கையினுள் நுழைய முடியும். தகுதிக்கு ஏற்ப அவர்கள் ஆன்மீக வானின் பிரகாசமான ஜோதியினை, பிரம்மனை அடையலாம் அல்லது வைகுண்ட லோகங்களை அடையலாம். அதே சமயத்தில் பக்தி தொண்டில் பயிற்சி பெறாமல் ஆன்மீக வைகுண்ட லோகங்களில் எவராலும் நுழைய முடியாது என்பது உறுதி. இதுல கிளியரா கொடுத்திருக்காங்க. அந்த ஆன்மீக உலகத்தில் இருக்கக்கூடிய முதற்கான புருஷோத்தமன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இருக்கிறார். அவரை நம்ம எப்படி அடைய முடியும்? அனலாய்ட் டிவோஷனல் சர்வீஸ், தூய பக்தியினால் மட்டுமே அடைய முடியும். ஞான, யோக, கர்ம மூலமாக எதை அடையலாம்? கர்மயோக மூலமாக எதை அடையலாம்? இந்த இதுல போட்டிருக்குது, எந்த உலகத்தை அடையலாம்? ஸ்வர்க்கலோகம் பிரபு. ஸ்வர்க்கலோகத்துக்கு, சொர்க்கலோகத்தை அடையலாம். கர்ம மூலமாக சொர்க்கலோகத்தை அடையலாம். அப்ப ஞான யோகி மூலமாக எதை அடையலாம்? மகரலோகம், தபலோகம், பிரம்மலோகம், இதெல்லாம் அடையலாம். அப்ப பக்தி மூலமாக எதை அடையலாம்? வைகுண்ட லோகத்தை அடையலாம். சரிங்களா? சோ அப்போ பக்தி இதுல என்ன இம்பார்ட்டண்டா அதாவது ஒரு ப்ராப்பராக நம்ம பக்தி தொண்டை பயிலாம நம்ம வைகுண்ட லோகம் போக முடியாது. சோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன, அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அடுத்த பேராகிராஃப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எதனால நம்மளுக்கு வைகுண்ட லோகம் போறதுக்கான தடை என்ன, அல்லது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்மளோட செயல் என்ன, இந்த உலகத்தில் எதனால நம்ம இந்த உலகத்துல இருக்கோம், அதுதான் நம்ம சொல்றாங்க. படிங்க மாதாஜி. பிரம்மாவிலிருந்து எறும்பு வரை பௌதீக லோகங்களிலுள்ள ஒவ்வொருவரும் ஜட இயற்கையை அடக்கியாள முயல்கின்றனர். இதுவே பௌதீக நோயாகும். இந்த பௌதீக நோய் எதுவரை தொடர்கிறதோ அதுவரை உடல் மாற்றம் எனும் வழிமுறையை ஜீவன் தொடர்ந்தாக வேண்டும். அவன் மனிதனாக, தேவனாக, விலங்காக என எப்படி வேண்டுமானாலும் பிறவி எடுக்கலாம். இறுதியில் அவன் பிரம்மாவினுடைய இரவில் ஏற்படக்கூடிய பிரளயம், பிரம்மாவினுடைய ஆயுள் இறுதியில் ஏற்படக்கூடிய பிரளயம் என 2 பிரளய காலத்திலும் ஏற்படக்கூடிய அவ்வியக்த நிலையினை அனுபவித்தாக வேண்டும். நாம் மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய பிறப்பு இறப்பினையும் அதோடு வரக்கூடிய முதுமை மற்றும் நோயினையும் முற்றிலுமாக நிறுத்திவிட விரும்பினால் ஆன்மீக லோகத்தினுள் நுழைவதற்கான முயற்சியில் ஈடுபட வேண்டியது அவசியம். அந்த ஆன்மீக உலகில் பகவான் கிருஷ்ணர் அல்லது அவரது முக்கிய விரிவுகளான நாராயண ரூபங்களின் சங்கத்தில் நம்மால் நித்தியமாக வாழ முடியும். அந்த எண்ணிலடங்காத லோகங்களில் பகவான் கிருஷ்ணர் அல்லது அவருடைய முக்கிய விரிவுகள் ஆதிக்கம் செலுத்துகின்றனர். இந்த உண்மை ஸ்ருதி மந்திரங்களில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸோ இங்கதான் டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ இம்பார்ட்டன்டான விஷயம் என்ன இந்த பகுதியில் நம்ம ரீட் பண்ணது? எதனால நம்ம பௌதிக உலகத்துல இருக்கோம்? அடக்கி ஆள்ற அந்த குணத்தை, குணம், அது ஒரு பௌதிக வியாதி. அதான் சொல்றாங்க, பௌதிக வியாதி தானே சொல்றாங்க, பௌதிக நோய்.
நோய் நோய் கரெக்ட். அடக்கி ஆள்றதுனா என்ன? உதாரணம் சொல்லுங்க. ஒரு வீடு கட்டிட்டு நாம தான் கர்த்தா அந்த வீடு கட்டிட்டோம்னு சொல்றது. we never thought of way அந்த மெட்டீரியல் எங்க இருந்து வந்தது அப்படின்ட்டு. நான் தான் ஓனர், நான் தான் பாஸ் சொல்றேன். நான் தான் பாஸ். ஓகே சூப்பர். நான் தான் பாஸ், நான் தான் ஓனர். வேற என்ன? அடக்கி ஆள்வதுனா என்ன? வேற எல்லாரும் சொல்லணும். எல்லாருமே பௌதிக உலகத்துல தானே இருக்கோம். எல்லாரும் கேட்க வேண்டும் பிரபு. சரி, இந்த குரூப்ல இருக்கவங்க யாராவது பௌதிக உலகத்துல இல்ல சொர்க்கலோக இல்ல மீன் வைகுண்ட லோகத்துல யாரா இருக்கீங்களா? உங்க பொறுத்த வரையும் அடக்கி ஆள்வதுனா என்ன? பிரபு, நான் தான் வீட்டுல தலைவன், என்னோட வைஃப் நான் சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கை. நான் தான் தலைவன், வீட்டுல நான் தான் தலைவன், வைஃப் நான் சொல்றதை கேட்கணும். ஓகே. நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். நான் சொல்றது எல்லாரும் கேட்கணும். செம்ம. இந்த மாதிரி ஒரு I am the creator வைஃப் மட்டும் இல்ல, controller. வீட்டுல இருக்க நாயில இருந்து முதியோர்கள்ல இருந்து வைஃப்ல இருந்து வீட்டுல யாரா இருக்கலாம், வீட்டுக்கு வெளியில ரோட்ல ஏரியா ஸ்டேட் வைடு நேஷன் வைடு இன்டர்நேஷனல் வைடு நான் சொல்றது கேட்கணும். ஓகே. வேற? Creator, controller and enjoyer அப்படின்ற மனப்பான்மை. அந்த கிரியேட்டர் கண்ட்ரோலர் அண்ட் என்ஜாயர். அதாவது ஒரு விஷயத்த நான் எப்படி என்ஜாய் பண்ணலாம்னா, இப்ப நான் அதை கண்ட்ரோல் பண்ணா என்ஜாய் பண்ணலாம். எப்படி நான் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அதை நான் ஓன் பண்ணா நான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ நம்ம ஒரு விஷயத்த வாங்கினாலோ நம்ம ஒரு விஷயத்த வச்சிருந்தாலோ அதை நான் கண்ட்ரோல் பண்ணலாம். ஆனா எப்படி தேர் இஸ் நோ என்ஜாய்மெண்ட் வித்தவுட் கண்ட்ரோல்ஷிப். அதுதான் மெட்டீரியல் வேர்ல்டு. பௌதிக உலகத்துல எப்படின்னா என்ஜாய்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நான் ஒரு விஷயத்தை அடக்கி ஆழ்ந்தாக மட்டுமே அதை நான் முழுமையாக அனுபவிக்க முடியும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவம், மனவியாதி. இது எக்ஸாக்ட்லி கிருஷ்ணரை அப்படியே இமிட்டேட் பண்றது. நான் கடவுள் அப்படின்றதும் ஒரு அடக்கி ஆளும் ஒரு தன்மை தான். ஐ வாண்ட் டு பி சர்வ்டு. நான் யாரையும் சர்வ் பண்ண மாட்டேன், எல்லாரும் என்ன சர்வ் பண்ணும். இதுவும் ஒரு மனப்பக்குவம். வேற என்ன? வேற என்ன அடக்கி ஆள்வது அப்படின்னா என்ன? ஒருவன் தன்னோட வெற்றிக்கு தான் தான் காரணம், தான் படைச்சதுக்கு தான் தான். வெற்றிக்கு நான் தான் காரணம். அண்ட் தென் நான் எல்லாரோட ரொம்ப உயர்ந்தவன், படிப்பிலும் சரி அறிவிலும் சரி. ஐ நோ பெட்டர் தென் எவ்ரி ஒன், சுப்பீரியர், நான் டாமினேட் பண்ணுவேன். இந்த மாதிரியான ஃபீலிங். பிரபு, இப்ப இந்த கலியுகத்திலே அந்த இதை பார்க்கக்கூடிய இருக்கு இந்த போர்ல. கலியுகத்துல பாக்குறோம். மூன்றாவது உலக மகாயுத்தம் நடந்து கொண்டிருக்கு தானே இப்போ. ஆமா, அது பெரிய லெவல்ல பாக்குறாங்க. நம்ம சின்ன லெவல்லயும் நம்ம எல்லாரும் ஒரு போர் தான் பண்ணிட்டு இருக்கோம். அடக்கி ஆள்வது. அது அப்பாவி மக்கள் தானே சாகுறாரு. அடக்கி ஆள்வதுன்னா அது அது அந்த அந்த மனப்பக்கம் இருக்கிற வரையும் நம்ம இந்த பௌதிக உலகத்துல இருப்போம். அதுதான் சொல்றாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே ஆன்மீக உலகத்துக்கு போகணும், பௌதிக உலகத்துக்கு வேணாம், ஆன்மீக உலகத்துக்கு பக்தி தொண்டு செய்யணும். ஆனா ஏன் செய்ய முடியல? ஏன்னா நம்ம அந்த என்ஜாயிங் மென்டாலிட்டி இருந்ததுன்னா நம்ம அது எப்படி தெரியும்? அந்த என்ஜாயிங் மென்டாலிட்டி எப்படி தெரியும்? யாருக்கு தெரியும்? நீயா நானா? அந்த என்ஜாயிங் மென்டாலிட்டி யாருக்கு தெரியும்? Person in ignorance. Person in ignorance. Okay. விஜய் பிரபு. புரியல பிரபு, யாருக்கு தெரியும்னா இது என்ன சொல்ல வரீங்க? அந்த என்ஜாயிங் மென்டாலிட்டி யாருக்கு தெரியும்?
கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு தெரியும், நம்மளுக்கும் தெரியும். ஓகே. நம்ம ஊரை ஏமாத்திடலாம், ஆனா நம்மளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு Correct. தெரியும் கண்டிப்பா. கிருஷ்ணா வில் மேக் அஸ் ஹம்பிள். ம். அந்த தலையிலே தட்டுவாரு, கண்டிப்பா தட்டுவாரு. ஸோ பட் ஆனா நம்மளுக்கு தெரியும், நம்ம இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும் இல்லையா? கரெக்ட். சரி, வாட் ஆர் த எக்ஸாம்பிள்? கிவ் சம் எக்ஸாம்பிள் ஆஃப் this kind of mentality in devotional service. Humble. Give some example of lording it over nature mentality in devotional service. ஏதாவது உதாரணம் கொடுங்க. உங்களோட பக்தி தொண்டுல, பக்தி வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உதாரணம் கொடுங்க. எப்படி வந்து நீங்க வந்து இந்த லார்டிங் இட் ஓவர் மெட்டீரியல் நேச்சர், லார்டிங் இட் ஓவர் மென்டாலிட்டி வந்து நீங்க எப்படி எங்க பார்க்கலாம்? நீங்க உங்க உதாரணம் ஏதாவது சொல்லுங்க. தெரியல bro. பிரபு நீங்க கேக்குற அடக்கி ஆடுறதுக்கான உதாரணமா பிரபு? ஆமா, இரணியக்கசிப்பு பருவா அப்படியான ஒரு மென்டாலிட்டி தான் இருந்தாரு. யாரு? இரணியக்கசிப்பு. இரண்யகசிப்பு. கரெக்ட். நம்ம வாழ்க்கையில நம்ம இப்ப பக்தி தொண்டு பண்ணிட்டு இருக்கோம்ல, இப்ப கடவுள் கிட்ட எல்லாருக்குள்ளயும் ஆ? சொல்லுங்க பிரபு. ஒரு இப்ப உபரிஷம் சொல்லுங்க. இப்ப இரணியக்கசிப்பு அறியாத நம்மளும் இருப்ப நம்மளுக்குள்ளயும் அந்த அந்த உணர்வு தானே பிரபு இருக்கு. அப்ப நம்ம தானே அது அப்படி டிரெக்டா சொல்ல போனா அந்த உணர்வை வந்து பக்தி தொண்டுல பாப்பீங்களா? பக்தி தொண்டுல பண்ணும்போது, நம்ம டிவோட்டிஸ் கூட பழகும் போது, டிவோட்டிஸ் கூட இருக்கும்போது எப்படி வெளிவரும்? தாங்கள் தான் கூட சேவை செய்யணும்னு நினைக்கிறது பிரபு. அந்த மென்டாலிட்டி இருக்கு. நான் தான் அதிக சர்வீஸ் பண்ணும், அதே மாதிரி நான் சொல்றபடிதான் எல்லாரும் சர்வீஸ் பண்ணும். நான் தான் ஒரு நல்ல டிவோட்டி. அப்படி இல்ல, நான் தான் பெஸ்ட் டிவோட்டி. நல்ல டிவோட்டினா ஓகே, பட் ஆனா நான் தான் பெஸ்ட். எல்லாரும் வந்து ஓகே, எல்லாரும் இப்ப புதுசா வந்திருக்காங்க, நான் வந்து சுத்த பக்தா, தூய பக்தர், பரமஹம்சா, உத்தம பக்தர், அந்த மாதிரியான எண்ணங்கள். இதனால என்ன ஆகுன்னா, நம்ம வந்து செவி கொடுத்து ஃபர்ஸ்ட் இது எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து எப்படி அது வந்து வரும்னா, நம்ம வந்து கேட்க முடியாது. அந்த மாதிரியான மனப்பக்குவத்துல இருந்தா நம்ம வந்து நிறைய லெக்சர் கேட்க முடியாது, மற்ற டிவோட்டி பேசும்போது கேட்க முடியாது, நம்ம வந்து உக்காந்து ஒரு இடத்துல உக்காந்து லெக்சர் கேட்க முடியாது. நீங்க நோட் பண்ணிருக்கீங்களா என்ன தெரியாது, எல்லா லெக்சர்லயும் அதான் சொல்ல போறாங்க, நீங்க உடல் கிடையாது, நீங்க ஆத்மா, அதேதான் கிருஷ்ணர் தான் கடவுள், சான்மா, இதெல்லாம் எனக்கு தெரியும்டா, டேய் இது எதுக்கு போய் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெக்சர் விட்டு வெளியே போயிடுவோம். இது மாதிரி நிறைய, அதாவது வந்து கம்பேர் பண்ணுவோம். அப்புறம் வந்து சர்வீஸ்க்கு பதிலா நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு பொசிஷன் வேணும், ஃபேம் வேணும், டைட்டில் வேணும் அப்படின்னு யோசிப்போம். அதே மாதிரி ப்ரைட், அதான் நான் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு அப்படின்னு வரும். யாரும் ஏதாவது கரெக்ட் பண்ணா உங்களுக்கு கோபம் வரும். பிரபு இப்படி பண்ணக்கூடாது பிரபு, நீங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க டிஃபென்சிவா பண்ணுங்க. அது இல்லை, நான் கடை தான் பண்ணேன், நீங்க தான் சரியா பார்க்கல அப்படின்னு கோபம் வரும். சீனியர் டிவோட்டிஸை அக்செப்ட் பண்ண முடியாது. நான் தான் சீனியர், எல்லாரும் ஜூனியர் அப்படின்ற மனப்பக்கம் வரும். அப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு கம்ஃபர்ட்டா பக்தி பண்ணணும்னு தோணும். காலைல ஏந்திருக்கணும் கஷ்டப்படுவோம். இதெல்லாம் வந்து இதோட விளைபாடுகள். சரி, இது எப்படி ஓவர் கம் பண்றது? இந்த மென்டாலிட்டி எப்படி நம்ம வந்து கொடுக்கறது? எப்படி வந்து ஓவர் கம் பண்றது? எப்படி வந்து இந்த லார்டிங் இட் ஓவர் நேச்சர் மெட்டீரியலை வந்து இந்த மனப்பக்குவத்தை, அதாவது ஒரு கண்ட்ரோல் பண்றது, ஒரு டாமினேட் பண்றது, இண்டிபெண்டா என்ஜாய் பண்றது, ஒரு ப்ரொப்ரைட்டர்ஷிப் ஓனர்ஷிப் வச்சுக்கிறது, கிருஷ்ணபரி இமிட்டேட் பண்றது, ஒரு இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து ஓவர் கம் பண்றது? எப்படி நம்ம பண்ணலாம்? எப்படி நம்ம வந்து இதை தவிர்க்கலாம்? ஹம்பிளா இருக்கிறது,
ஹம்பிள். கிருஷ்ணர் தான் எல்லாத்தையும் அனுபவிப்பாரு, நாம புரிதல் வேணும். கிருஷ்ணர் தான் கண்ட்ரோலர், கிருஷ்ணர் தான் அனுபவிப்பவர், கிருஷ்ணர் தான் என்ஜாயர் அப்படின்றத புரிதல் வேணும். ஸ்கிரிப்சர்ஸ் டெய்லி படிக்கிறது, அப்பதான் அது திரும்பி திரும்பி ஸ்கிரிப்சர்ஸ் டெய்லி படிச்சாலே அந்த புரிதல் அறிவு வரும். வேற எல்லாமே அவருக்கு தான் சொந்தமானது. கரெக்ட். சாண்டிங் அதோட சாண்டிங் சாதனா ஒழுங்கா பண்றது. அதே மாதிரி we have to cultivate servant consciousness. ஒரு சேவகன் மனப்பக்குவத்தை நம்ம வந்து வெளிப்படுத்த வேண்டும். அதுதான் நம்மளோட சொரூபம். கிருஷ்ணர் நித்யதாஸ், ஜீவேர சொரூபஹோய் கிருஷ்ணேர நித்யதாஸ். ஸோ நம்ம அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். ஏன்னா வந்து இல்லைன்னா நம்மளோட மனப்பக்கம் வந்து வி ஆர் என்ஜாயர், வி ஆர் கண்ட்ரோல், அதெல்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு சர்வெண்ட். கன்சிஸ்டண்டா டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும். கன்சிஸ்டண்டா அந்த மனப்பக்குவத்துல நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பண்ணணும். ஸ்டெடியா கன்சிஸ்டண்டா ஏதாவது ஒரு சர்வீஸ், டெய்லி ரீடிங்கா ஓகே, டெய்லி சாண்டிங்கா ஓகே, டெய்லி ஏதாவது ஒரு சர்வீஸை நம்ம வந்து கன்சிஸ்டண்டா பண்ணணும். தட் வில் ரிமைண்ட். அப்பதான் நம்மளுக்கு வந்து ஞாபகம் ஊட்டும், ஓ நான் வந்து இந்த என்ஜாயிங் கிடையாது, நான் வந்து ஒரு சேவகன் மனப்பக்குவம். அதே மாதிரி உடல் ரீதியான ஐடென்டிஃபிகேஷன். ஏன் வந்து நான் என்ஜாய் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நான் இந்த உடல் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். அந்த மனப்பக்குவத்தை ஸ்லோவா நம்ம வந்து கைவிட வேண்டும். நான் வந்து இந்த உடல் கிடையாது, நான் வந்து ஆத்மா. எப்ப நான் வந்து உடல் நினைக்கிறேனோ அப்ப இந்த உடலுக்கு நான் என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுவேன். ஆனா உண்மையான புரிதல் வந்து நான் ஒரு ஆத்மாவோட இன்பம், ஆத்மாவோட வந்து திருப்தி வந்து என்னன்னா பக்தி தொண்டுல ஈடுபடும் போது அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து யோசிக்கணும். ஸோ அதனால இந்த இதை நம்ம வந்து தவிர்த்தாதான் நம்ம வந்து வைகுண்ட லோகத்துக்கு போக முடியும். அடுத்த பேராகிராஃப் படிங்க மாத்துக்கு. கிருஷ்ணரிடம் ஆதிக்கம் செலுத்த யாராலும் முடியாது. கட்டுண்ட ஆத்மா ஜட இயற்கையினை ஆதிக்கம் செலுத்த முயல்கின்றான். அதன் விளைவாக அவன் ஜட இயற்கையின் சட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டு மீண்டும் மீண்டும் தொடரக்கூடிய பிறப்பு இறப்பின் துயரங்களை அனுபவிக்கின்றான். தர்மத்தின் கொள்கைகளை மீண்டும் நிலைநாட்டுவதற்காக பகவான் இங்கு வருகிறார். அவரிடம் சரணடைவதற்கான மனப்பான்மையை வளர்த்து கொள்வதே அடிப்படை கொள்கையாகும். இதுவே பகவத்கீதையில் 18.66 பகவானுடைய இறுதி அறிவுரையாகும். இதர வழிமுறைகள் அனைத்தையும் கைவிட்டு என்னிடம் மட்டுமே சரணடைவாயாக. துரதிருஷ்டவசமாக முட்டாள் மனிதர்கள் இந்த முக்கியமான உபதேசத்திற்கு தவறான முறையில் வியாக்கியானம் வழங்கி சாதாரண பொதுமக்களை பல்வேறு வழிகளில் தவறாக திசை திருப்புகின்றனர். மருத்துவமனைகளை திறக்கும்படி மக்கள் ஊக்குவிக்கப்படுகின்றனர். பக்தி தொண்டின் மூலமாக ஆன்மீக ராஜ்யத்தினுள் நுழைவதற்கான கல்வியில் அவர்கள் ஊக்குவிக்கப்படுவதில்லை. ஜீவனுக்கு ஒருபோதும் உண்மையான மகிழ்ச்சியை தர இயலாது. தற்காலிகமான நிவாரண பணிகளில் மட்டுமே ஆர்வம் செலுத்தும்படி அவர்கள் கற்பிக்கப்பட்டுள்ளனர். இயற்கையின் பிரளய சக்தியினை சமாளிப்பதற்காக அவர்கள் பலவிதமான பொது இயக்கங்களையும் அரசாங்கத்துடன் இணைந்து சில நிறுவனங்களையும் ஆரம்பித்துள்ளனர். ஆயினும் வெல்ல முடியாத இயற்கையினை எவ்வாறு சாந்தப்படுத்துவது என்பதை அவர்கள் அறியவில்லை. பல்வேறு மனிதர்கள் பகவத்கீதையின் மாபெரும் பண்டிதர்களாக விளக்கப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆயினும் ஜட இயற்கையினை சாந்தப்படுத்துவதற்காக கீதையில் வழங்கப்பட்டுள்ள செய்தியினை அவர்கள் கவனிப்பதில்லை. சக்தி வாய்ந்த இயற்கையினை இறை உணர்வினை எழுப்புவதன் மூலமாக மட்டுமே சாந்தப்படுத்த முடியும் என்று பகவத்கீதையில் 7.14 தெளிவாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸோ நம்ம வந்து இந்த கட்டுண்ட ஆத்மாக டாமினேட், அதாவது வந்து நம்ம அடக்கி ஆள பார்க்கிறோம். ஆனா உண்மையாக என்ன பண்ணணும்னா நம்ம வந்து சரணடையணும்.
பகவான் கிருஷ்ணர் 18.66 சர்வதர்மான் பரித்தேஜ மாமேக்கம் சரணம் ரஜா, சரணடைய வேண்டும். இந்த பிலந்த்ராஃபியோ இல்லைன்னா வந்து உதவக்கூடிய மொராலிட்டியோ இதெல்லாம் வந்து ஆத்மாவை விடுவிக்க முடியாது. ஒரே வழி பக்தி தொண்டு செய்ய வேண்டும். பக்தி தொண்டுனா சரணடையும். சரணடைய வேண்டும் என்றால் ஒரு தொண்டனாக சேவை செய்ய வேண்டும் பகவான் கிருஷ்ணருக்கு. அப்போ இந்த மனப்பக்குவத்தை நாம் விட்டுவிடலாம். அதே சமயத்தில் பகவான் கிருஷ்ணரை அடையலாம். அதை தவிர்த்து இந்த பௌதீக சக்தியை நேர்கொள்ள முடியாது. நம் தானாக நம்மளோட சக்தியாக இந்த பௌதீக சக்தியை எதிர்கொள்ள முடியாது. பௌதீக சக்தி மிக சக்தி வாய்ந்தது. தன்னோட மாற்றங்களை மற்றும் பிறப்பு இறப்பு மற்றும் அனைத்தையும் நம் மேல் திணித்து கொண்டிருக்கிறது. அதை நாம் எதிர்த்து போராட முடியாது. தனியாக எதிர்த்து போராட முடியாது. அது இம்பாசிபிள். 7.14 தெய்வீயேஷி குணமாயி மமமாயா துரத்தேயா மாமேவையி பிரபத்தியந்தே மாயம் ஏத்தம் தரந்தித்தே. கிருஷ்ணர் சொல்றார், இந்த தெய்வீக சக்தியானது எனது, இந்த மாய சக்தி மிக சக்தி வாய்ந்தது. உன்னால் எதிர்த்து போராட முடியாது. கட்டுண்ட ஆத்மாவாக முடியாது. ஒரே ஒரு விஷயம், அது என்னன்னா மாம் ஏவையி பிரபத்தியந்தே. நீ எப்ப பிரபத்தியந்தேனா சரணடைவது. நீ என்னிடம் சரணடைந்தால் மட்டுமே இந்த பௌதிக சக்தியை கடந்து நீ வைகுண்ட லோகத்துக்கு போக முடியும். இதுதான் வழி. நம்ம என்ன, நீ ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம், நம்ம ஏழைங்களுக்கு சாப்பாடு போடலாம், நல்ல மனிதனாக இருக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாம இருக்கலாம், பீஸ்ஃபுல்லா இருக்கலாம், எது வேணா பண்ணலாம். ஆனா உங்களால வைகுண்ட லோகம் போக முடியாது. வைகுண்ட லோகம் போகணும்னா சரணடைய வேண்டும். கிருஷ்ணரிடம் சரணடைய வேண்டும். சரணடைய வேண்டும் என்றால் தன்னுடைய ஃபால்ஸ் ஈகோவை கொடுக்க வேண்டும், விட்டுவிட வேண்டும். நான் சிறந்தவன், ஐ வாண்ட் டு லார்ட் ஓவர், அந்த மனப்பக்குவத்தை விட வேண்டும். சர்வன்டாக மனப்பக்குவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஜீவேர சொரூபோய் கிருஷ்ணேர நித்யதாஸ் அப்படின்ற மனப்பக்குவத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். பக்தி தொண்டு செய்ய வேண்டும். அப்படி பண்ணால் கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொண்டால், கிருஷ்ணருடைய நாமம், ரூபம் மற்றும் குணங்கள் மற்றும் அதிசயங்கள், லீலைகள் எல்லாத்தையும் புரிந்து கொண்டு வந்தால் அதன் மூலமாக நம் வைகுண்ட லோகத்துக்கு அடையலாம் அப்படின்றது தான் இந்த மந்திரம் 14ஓட பதிவு. அதுக்கப்புறம் லாஸ்ட் பேராகிராஃப் வந்து சம்மரி, நம்ம என்ன பார்த்தோமோ அதுதான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா நம்ம பார்த்ததுல இன்னைக்கு? Any questions on what we discussed today? பிரபு, நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டு வந்து 3/4, மெட்டீரியல் வேர்ல்ட்ல வந்து 1/4 ஜீவாத்மாக்கள் இருக்காங்க அப்படின்னு, அது எப்பவுமே அது மெயின்டைன் ஆயிட்டே இருக்குமா? அது எப்பவுமே மெயின்டைன். ஏன்னா வந்து ஏகபாத் விபூதி, திரிபாத் விபூதி. அதாவது எப்படி சொல்றாங்கன்னா, எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் தான். எல்லாமே வந்து ஸ்பிரிச்சுவல் தான். ஆனா இந்த ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல ஒரு கார்னர்ல வந்து ஒரு பிளாக் டார்க் கிளவுடுன்றாங்க. அந்த கிளவுட் என்னன்னா மெட்டீரியல் வேர்ல்டு. ஸோ அந்த மெட்டீரியல் வேர்ல்டு வந்து டெம்பரரி. ஸோ அது வந்து கிரியேஷன் ஆகும், அப்புறம் அழியும், திருப்பியும் கிரியேட் ஆகும், அழியும். இல்ல அதுல உள்ள ஜீவாத்மாக்களோட எண்ணிக்கை வந்து குறையுமா எச்சாகுமா அந்த மாதிரி? அது மாதிரி சொல்றீங்களா? அது மாதிரி பாத்தீங்கன்னா, இப்போ வந்து ஜீவாத்மாக்கள் வந்து எத்தனை பல்லாயிரக்கணக்கான ஜீவாத்மாக்கள் இருக்காங்க. ஆனா அது எல்லாமே வந்து 1/4 தான். அதை விட அதிகம் வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்ல இருக்காங்க. மாறும்னா அது 84 லட்சம் வகையான வகைகள் கொடுத்துருக்காங்க. 84 லட்சம் ஸ்பீஷிஸ் கொடுத்துருக்காங்க. எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ், இந்த எவல்யூஷன் ஆஃப் பாடி கிடையாது, எவல்யூஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ். அதாவது வந்து 20,000 வந்து ட்ரீஸ், 10,000 வந்து பேர்ட்ஸ், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. மகாபாரதத்துல இந்த வசனம் இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன, ஒரு இதுலயும் வந்து மேல போயிட்டே இருப்பாங்க. நம்ம மனிதனாக பிறந்தா, மனிதனாக அப்புறம் அதுக்கப்புறம் திருப்பி மனிதன்ல இருந்து வேற ஏதாவது பிறப்போம். அது மாதிரி நம்ம மாறிட்டே இருப்போம். உடல் வந்து மாறிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸும் மாறிட்டே இருக்கும். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்பீஷிஸ்ல வந்து ஒரு உடல் நம்பிக்கை இருக்குன்னா அடுத்த ஜென்மத்துல மாறும். அதே ஜென்மத்துல வந்து இப்போ வந்து சில பேர் வைகுண்ட லோகத்துக்கு போயிடுவாங்க, அடைஞ்சிருவாங்க. தூய பக்தனாக ஆயிட்டாங்கன்னா வைகுண்ட லோகத்துக்கு அடைவாங்க.
ஆனா அதுவே வந்து வைகுண்ட லோகத்துல பாத்தீங்கன்னா இப்போ சில இடத்துல நிறைய விதம் சொல்லியிருக்காங்க. எப்படி வருவாங்கன்னா வைகுண்ட லோகத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பிரம்மாவை வந்து பிறப்பு எடுப்பாங்க. அப்புறம் பிரம்மால இருந்து அப்படி திருப்பியும் வந்து கீழே போயிட்டே இருப்பாங்க. ஸோ அப்படியும் அந்த நம்பரும் இருக்கு. பட் ஆனா வந்து நம்ம எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை பேர் இருந்தாங்கன்னா நம்ம வந்து 15வது அத்தியாயத்துல பார்த்தோம். ஒரு ஆலமரத்தை கம்பேர் பண்றாங்க. ஆனா ஆலமரத்தோட ஸ்டார்டிங் எது எண்ட் எதுன்னு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அவ்வளவு பெருசு இருக்கு, அவ்வளவு பேர் இருப்பாங்க. ஸோ நம்மளோட இது வந்து நம்ம வந்து ஒரு சைட் சீயிங் ட்ரிப்பு மாதிரி போக தேவையில்ல. நம்மளுக்கு இந்த பொசிஷன் கொடுத்துருக்காங்க, இந்த இந்த இடத்துல இருக்கோம், நம்மளுக்கான புரிதலுக்கான அறிவு இருக்கு, நம்மளுக்கு எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து அதை மேக் யூஸ் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ நம்பர் ஸ்பீஷீஸ்ல நம்பர் மாறும். எத்தனை ஜீவாக்கள் வருது, எத்தனை ஜீவாக்கள் போகுது. ஸோ அது வந்து தன்னோட ஒரு ஜீவாக்கோட ஜேர்னி, ஒரு ஜீவாக்கான ஒரு பாதை வந்து பிருகத் பாகவதம்தான் ஒன்று இருக்கு. அதுல எழுதியிருக்காங்க எப்படி வந்து ஒரு ஜீவா இந்த பூலோகம் இந்த பௌதிக உலகத்துல இருந்து எப்படி கிருஷ்ணரை போய் அடையுது, அதோட வழிபாதை என்ன அப்படின்றத வந்து கோபகுமார் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு. அவரோட கதையில வந்து கொடுத்துருக்காங்க. அவர் எந்தெந்த லோகம் போறாரு, எப்படி போறாரு, யாரை மீட் பண்றாரு, எந்த லோகத்துல யாரை மீட் பண்றாரு, கடைசியில எப்படி கிருஷ்ணரை போய் அடையிறாரு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. விரிவாக கொடுத்துருக்காங்க. எஸ் ப்ரோ. ஆனா கோலோக பிருந்தாவன்ல இருந்து எப்படி கீழே இறங்கி வராங்க, என்ன காரணத்தினால கீழே இறங்கி வராங்க? இச்சா துவேஷ சமுத்வேனா துவந்த மோகேன பாரதா, பகவத்கீதையில சொல்றாங்க. ஆசைதான், கியூரியாசிட்டி, ஆசைதான். கிருஷ்ணரோட இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணருக்கு கொடுக்கக்கூடிய அந்த மரியாதை, கிருஷ்ணருக்கான கொடுக்கக்கூடிய அந்த சந்தோஷம் எல்லாத்தையும் அந்த ஜீவா வந்து ஒரு கற்பனை, எனக்கும் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ற ஆசைதான். ஸோ அதனால வந்து கிருஷ்ணர் வந்து ஓகே. எல்லாம் நிறைய பர்பட்ல வந்து பிரபுபாத் வந்து நம்ம ஒன்ஸ் கோலோகம் போயிட்டோம்னா அங்க பெர்மனண்டா இருப்போம் அப்படின்னு. ஆமா, ஒன்ஸ் போயிட்டோன்னா வரமாட்டோம். ஏன்னா வேணும் ஒரு மாட்டுக்கு ஒரு சூடு அப்படின்னுவாங்க தமிழ்ல. ஏன்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கு, அதனால வரமாட்டோம். ஓகே. அப்புறம் வர்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் வர்றவங்க தான் அப்படின்னு. கரெக்ட். பிரம்மாவாக வருவாங்க. பிரம்மா லோகத்துல இருந்தும் போகலாம். பிரம்மாவாக வந்து பிரம்மலோகத்துல இருந்து கூட மேல போகலாம். ஆனா பிரம்மால இருந்து திருப்பி கீழே வந்துருவாங்க. ஸோ இந்த உலகத்துல இருந்து 2 இடத்துல இருந்து வைகுண்ட லோகத்துக்கு போகலாம். ஒன்னு இந்த உலகம் பூலோகம், இன்னொன்னு வந்து பிரம்மலோகம். ஸோ பிரம்மலோகத்துலயும் வந்து நம்ம சான்ஸ் மிஸ் பண்ணா திருப்பியும் வந்துருவோம் இங்க. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா பிரபு. எஸ் ப்ரோ. பிரபு, இதன்படி பார்த்தா பௌதிக நாளில் 3 பகுதி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட், ஒரு பகுதி பௌதிக உலகம் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நாங்க படிக்கிறோம் காரணக்கடல மகாவிஷ்ணு படிச்சிருக்கிறாரு. அவர் மூச்சுல இருந்து நிறைய பௌதிக உலகங்கள் உருவாகிற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு பௌதிக உலகமா, எண்ணற்ற பௌதிக உலகங்கள் இருக்கிறதா? எண்ணற்ற பௌதிக, அதாவது வந்து மஸ்டர்ட், அதாவது வந்து ஒரு கடுகு மூட்டையில இருக்கக்கூடிய ஒரு கடுகு தான் வந்து ஒரு பௌதிக உலகம். இந்த பிரபஞ்சம், பௌதிக பிரபஞ்சம், மெட்டீரியல் கிரியேஷன் பாத்தீங்கன்னா அது எண்ணற்ற பௌதிக உலகம் இருக்கிறது. பௌதிக பிரபஞ்சம், மெட்டீரியல் யூனிவர்ஸ்ல நிறைய பிளானட்ஸ் இருக்கு. அந்த ஒரு பிளானட்டுகளையும் ஒரு கர்ப்பதக்ஷாய விஷ்ணு, ஒரு மகாவிஷ்ணு. அந்த மகாவிஷ்ணுல இருந்து வரக்கூடிய அந்த உடல் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையில இருந்து வரக்கூடிய அந்த ஒரு அண்டா, ஒரு முட்டைக்கு சமாதானம் ஒரு யூனிவர்ஸ்னு வச்சுக்கோங்க. அந்த ஒரு யூனிவர்ஸுக்குள்ள ஒரு கர்ப்பதக்ஷ விஷ்ணு, அவரோட நாவல் கமலத்துல இருக்கக்கூடிய அந்த தாமரையில இருக்கக்கூடிய ஒரு பிரம்மா. அந்த பிரம்மாவுக்கு வந்து ஒரு 4 தலை இருக்கிறது. 4 தலை கொண்ட பிரம்மா தான் இருக்கிறதுலே கம்மி. ஆனா சில பிரம்மாக்களை வந்து மில்லியன், அதாவது கோடிக்கணக்கான தலை இருக்கு. பிரம்மாக்கு எவ்வளவு அளவுக்கு தலை இருக்கோ அந்த அளவுக்கு அந்த யூனிவர்ஸ் பெருசு. அப்ப பாத்துக்கோங்க, பிரம்மாவே நிறைய பிரம்மா இருக்காங்க, நிறைய கோடிக்கணக்கான பிரம்மங்கள் இருக்கு. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, வானத்துல இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை எண்ணிடலாம், கடற்கரையில் இருக்கக்கூடிய
கடல் அந்த என்னது மண்ணு இருக்க சாண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை கூட எண்ணிடலாம். ஆனா இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எத்தனை பிரம்மாக்கள் அப்படின்றத எண்ண முடியாதாம். அந்த அளவுக்கு பிரம்மாக்கள் இருக்காங்களா. அப்ப பாத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து மெட்டீரியல் பிரபஞ்சம் இருக்குன்னு. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ரொம்ப நன்றி. தேங்க்யூ எல்லாருக்கும். பேஷண்டா இந்த மந்திரத்தை பார்த்தா அடுத்த வாட்டி நம்ம வந்து மந்திரம் 17 15ல இருந்து பார்ப்போம். 15 16 17 18 ஒரு தீம். அது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான தீம். மாயாவாதியை டிஃபீட் பண்றது மற்றும் வந்து பிரம்ம ஜோதி பிரம்மன் தவிர்த்து எஃபல்ஜென்ஸை பத்தி பார்ப்போம். வேற தீம் அது. ஸோ முக்கியமான தீம். பிரபு பிரம்மலோகம் போனாலும் அங்க பக்தி தொண்டு செய்தா தான் அங்க போகலாம். கரெக்ட். அங்கே பக்தி தொண்டு கண்டினியூ பக்தி தொண்டு பண்ணாதான் நம்ம வந்து கிருஷ்ணரை அடைய முடியும். வேற வழி இல்ல. கிருஷ்ணர் சொல்லிட்டாரு பக்தியாமாம் அபிஜானந்தி. ஆமா, பக்தியாமாம் அபிஜானந்தி. சோ கிருஷ்ணர் சொல்லிட்டாரு பக்தி மூலமாக மட்டும்தான் நீங்க பிரம்மலோகம் சரி இந்த லோகம் சரி எங்க இருந்தாலும் பக்தி தொண்டு பண்ணா மட்டும்தான் கிருஷ்ணர் அடைய முடியும். அதனால பக்தி வேற எந்த வழியிலையும் பக்தி வந்து கிருஷ்ணர் அடைய முடியாது. ஆமா. ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸோ ரொம்ப டாலரேட் பண்ணி நம்ம ரொம்ப நாளுக்கு அப்புறம் இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஹோப்ஃபுல்லி வில் கண்டினியூ. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய், ஸ்ரீ உபனிஷத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா. Thank you for your time, Prabhu. Thank you. Thank you.